ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா இப்ப ரொம்ப அருவருப்பின் உச்சமா உதயநிதி குறித்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அப்பவே போயிருக்கணும் மேல்வாத்துக்கு, இங்க இருந்துட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. எப்படி சொல்றது, இந்த மஞ்சள் பத்திரிக்கை அதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆபாச பதர்கள் சில பேர் எழுதுகின்ற கிசுகள் உங்களுக்கு எழுதி கொடுக்குற அந்த சங்கிப்ப எனக்கு தெரியும் வேண்டாம். நீங்க ஒரு கம்பெனியை வேலைக்கு வைப்பீங்களா, அந்த கம்பெனி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுமா, இதை நாங்க நம்பணுமா? எதுக்கு நீ அதை வெளியிடணும்? ஏன்டா இதை இட்லின்னு சொன்னா சட்னியை நம்பாதடா அப்படி. ஆனா உங்க சொந்த கம்பெனிக்காரங்க கூட நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தொங்கு சட்டசபை தான் போடுறாங்க போல. உங்க மாதிரி இருக்கணுங்களே ப்ரோ. அவளை ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஒரு 60-70 அந்த மாதிரி 70 kgs போட்டுட்டுமா? போடு போடு. தள்ளிவிரே நம்ம வந்து அஃபிடவிட் ரெடி பண்ணிடுமா தள்ளிவிரே அப்படின்னு ஆத வச்சுனா ப்ரோ அஃபிடவிட் நம்ம இவன் கொஞ்சம் இங்கிலீஷ்ல நல்லா பேசுறான், இவன் கொஞ்சம் நல்லா பயில் பண்ணுவான். யாரு அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு 3வது முறையா தாக்கல் செய்தாரு, ஃபயர் விடுறாங்க. அடப்பாவி, அவன் திருத்தி இருக்கிறான்டா 3 தடவை. இன்னொரு வேட்பாளர் வந்திருக்கிறாரு, ஆதார் கார்டே இல்ல தம்பி, வேட்பு மனுவே மறந்துட்டேன். வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். அப்புறம் பிரச்சாரம் கேன்சல் பண்ணியாச்சு போல. ஆமா, அது ஏதோ அதுவும் திமுக சரி சரி. அப்ப கூட வாயை திறந்து தேர்தல் ஆணையம் பாஜக இந்த வார்த்தை வரவே வராது இல்ல. எப்படி வரும்? அவங்க எங்களை எதிர்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. 30% வருமா, 60% வருமா, 80% வேட்புமனு நிராகரிக்க போறாங்க. அதை பத்தி பேசுங்களா முதல்ல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பசங்களெல்லாம் பார்க்க போனேன்னு சாவலையாடா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 2 நாள் ஆளை காணோம்னா வேலையை விட்டு அனுப்பிட்டியா? ஏங்க எனக்கு இது வேலையா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என் நம்பர் எடுத்து கால் பண்ணி இந்திரா நல்லா பேசுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, மில்டன் அனுப்பிட்டீங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா? அனுப்புறதுல அவ்வளவு ஆர்வமா உங்களுக்கு? எனக்கு எண்டே கிடையாது. இல்ல அதுல ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணி பாய் எங்க மில்டனை காணோம், அவர் ஊருக்கு போயிருக்காரு. அதுக்கு முந்தின வாரம் உங்களையும் காணோம், நான் ஊருக்கு போயிருந்தேன். இல்ல இது சரியில்லையே, எல்லாம் சரியாதாங்க இருக்கு, பெருசெல்லாம் வேலை இருக்காதா? 2 பேருக்கு நடுவுல ஏதோ கேப் விழுந்துருச்சு அப்படி. ஏன் நாங்க வேலை இருக்காதாங்க அப்படி ஒரு இது போயிட்டு இருந்தது. அப்புறம் மதுரையில இருந்து இதுக்கு இந்த கேள்வி நீங்க ராகுல் காந்தியை பத்தி கேட்டீங்கன்னா ஏதோ பிரயோஜனம் பார்க்கணுமே. வந்துட்டார்ல பாண்டிச்சேரி வந்துட்டார்ல. அதாவது தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கணும்ல. தமிழ்நாட்டுலயும் தேர்தல் களம் தானே, கூப்பிடலம்பாங்க. கூப்பிடுறதுக்கு இல்ல, இங்க வந்துதானே பிளைட் மாதிரி போறாரு. டைரக்டா பாண்டிச்சேரியில எங்க பிளைட்டா இருக்கு, இங்க வந்துதான் பிளைட்ல இறங்கி இங்க இருந்துதான் கிளம்பி தரை மார்க்கமா போனாரு. பாண்டிச்சேரியில இருக்கிற இளம் பேச்சாளர் பூரா கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. அங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, ஒரே ஃப்ரெண்ட்லி ஃபைட். ஆமா, அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. பேச வர்ற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து வைரல் ஆகி கொண்டே இருக்கிறது. அவரு ஒரு ஊர்கிழவியா மாறிட்டாருங்க. இந்த பெட்டிக்கடை வாசல்ல உட்காந்துக்கிட்டு புரணி பேசுறாங்க. ஊர் வாசல்ல வண்டாரு, இங்க எதுக்கு ஒண்ணு கண்ண வேலை, அவங்க அப்பா யாரு, ஆமா ராஜா யாரு, ஆமாமா நீ அப்படின்னு ஊருக்குள்ள வந்து வாய்க்குள்ள வெத்தலையை போட்டு உதப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த பெட்டிக்கடை வாசல்ல உட்காந்துக்கிட்டு போற வர்ற சின்ன பயல்கள்ட்ட பூராத்தையும் அவங்க அப்பாவை பத்தி தரக்கூடாது. அந்த கிழவி வம்புழுக்குதுன்னா அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல, அது அப்படியே பழகிருச்சு. அந்த பேட்ரியார்கல் சொசைட்டில அந்த அம்மாவால வேற ஒண்ணும் பண்ண முடியல, அங்க உட்கார்ந்து இருக்காப்ல அந்த அம்மா. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், அவரால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் கையில ஒரு உரலை மட்டும் கொடுத்து வெத்தலவாக்க வாயில ஏத்தி எடப்பாடியில திண்ணையில உட்கார வச்சோம்னீங்களே, அப்படியே சிலுவம்பாளையத்துல அவர் வீட்டு வாசல்ல உட்கார வச்சோம்னா அதற்கு அதக்கிக்கிட்டு எங்க வந்துட்டாங்களா பன்னீர்செல்வம் அங்க போய் சேர்ந்துட்டாராமே, சசிகலா வந்து கேட்டாங்களே கொடுக்கலையே நானு, இப்படி ஊருக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சார். பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட், அதாவது அரசியல் களம் அப்படின்னு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் பரப்புரைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒன்று பதில் பேசுறதும் அதுக்கு நீங்க ஒரு கேள்வி எழுப்புறதும், இந்த சூடு பிடிச்சதுதான் பிரச்சனையே. அட்டியில 10 வச்சுட்டாங்க. இவர் என்னன்னா இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் வைத்தார். எப்படி எல்லாம் வைத்தார்னா, நீங்க இதை ஒழுங்கா செய்யல, அதை ஒழுங்கா செய்யல, 5 ஆண்டுகள் இருண்டு கிடக்கிறது, நாம தான் வரணும், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்கட்சி அப்படிதான் பேசுவீங்கன்னு
ஒரு இடத்துல டக்குன்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பழைய அந்த குரூரமான அருவருப்பான மனநில வெளியில வர ஆரம்பிச்சது. சாதிவெறி பழனிசாமி அவங்க அது வெளியே வருது. அவங்க அப்பா குறித்து, அதாவது முதலமைச்சருடைய அப்பா கலைஞர் குறித்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தீங்க, எதுக்காக அவர் எடுத்துட்டு வர்றாருன்னா, போன எலெக்ஷன்ல எங்க ஜெயலலிதாவுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்னில்ல, நீ நீதி பெற்று தருவேன்னு சொன்னில்ல, இப்ப நானும் அதையே எடுத்து பாஸ் இங்க பாருங்க ஒரு சீப்பு, இதை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி கலைஞருடைய கடைசி காலம் குறித்து அருவருப்பான ஒரு கமெண்ட் அடிச்சாப்புல. அடிச்ச மாத்திரத்தில் அத்தனை நாட்கள் ஊடகவியலாளர்களாக இருந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் கலந்து கட்டி அட்டின்னு அடிச்சானுங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத அடி, ஒரு தினுசான அடி அன்னைக்கு வந்து விழுந்தது. 3 நாள் லீவ்ல போயிட்டு வந்து பழைய கண்டென்ட் வந்து சரி மன திருப்திக்கு பேசுங்க இல்லையா, அடுத்த மேட்ருக்கு வர்றதுயா மங்களகரமா மஞ்சள்ல இருந்தாரு. சரி அடுத்து வாங்க, காமராஜர் வாங்க. அடுத்து என்ன, காமராஜர். இப்பதான் காமராஜருக்கு வர்றேன். 2வது நாள் மாலை 6 மணி காமராஜர் வந்தாரு. காமராஜர் குறித்து இடம் கொடுக்கல அப்படின்னு இந்த துக்ளக்குல வரக்கூடிய 5 ரூபாய் கூட வரல, 5 ரூபாய் நகைச்சுவைகள், துக்ளக்குல கூட வராத நகைச்சுவை அது. அப்படி ஒரு நகைச்சுவை பிம்பத்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து திமுக பேர்ல எழுதுங்க அப்படின்னு எழுதினாரு. காமராஜருக்கு இடம் கொடுக்கல, ஜானகி அம்மாவுக்கு இடம் கொடுக்கல. ஜானகி அம்மா முன்னாள் முதலமைச்சர் தானே, அந்த அம்மாவை முன்னாள் முதலமைச்சர் ஆக்குனதே நீங்க தானே. இன்னொன்னு, அந்த அம்மா இறக்கும் போது முதலமைச்சர் யாரு? அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்கிற டைம். அவங்க அந்த பவர் இல்ல பவர் டிரான்சிஷன் நடந்ததற்கு பிறகு அவங்க இறக்குறாங்க, இமிடியேட்டா இறக்குறாங்க. ஜெயலலிதா வந்து கலைஞரை போய் பார்த்து, எங்கள் முன்னாள் தலைவர், எங்கள் முன்னாள் பொதுச் செயலாளருக்கு நீங்கள் மெரினாவில் இடம் கொடுக்க வேண்டும்னு கேட்டாரா? கேட்டிருந்து ஒரு கோரிக்கை, ஒரு மனு அப்படி ஏதாவது இருக்குன்னா கொடுங்க. இப்ப இந்த இதுக்கு தெரிஞ்சிச்சு. ஆரம் வீரப்பனதும் கேட்டாரா? நாவலர் நெடுஞ்செழியன் எதுவும் கேட்டாரா? வளர்மதி எதுவும் கேட்டாங்களா? வளர்மதி வேற மாதிரி கேட்டாங்க ஜெயலலிதாவை. அதான் நான் பேச விரும்பல. இல்ல காளிமுத்து கேட்டாரா? சீமானுடைய மாமனார் கேட்டாரா? எனக்கு எடப்பாடி சார், நம்ம இவரு யாரு, கல்யாண சுந்தரம் தானே இப்ப நமது அம்மா ஆசிரியர். ஆமா சார், உங்க பழைய ஏடிஎம்கே மேகசின் ஒண்ணு இருக்கு, அண்ணான்னு பேரு. அதுல பால்கனி பாவை, ஆமா, அடங்கா பிடாரி, உடன்கட்டை ஏற போன சதிகாரி, இப்படின்லாம் எழுதி இருக்கிறாங்க. அது யாருன்னு மட்டும் நமது அம்மால போட்டு விட்டுருங்க சார். எங்களுக்கு படிக்கும் போது புரிய மாட்டேங்குது, நாங்களாம் சின்ன பசங்க. இப்போ மோசடியில பாசறை பக்கம்னு வர்ற மாதிரி பாசறை பக்கம் வருதுல, அவங்க பின்னாடி நடந்த விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாம் எடுத்து, யார் அந்த அடங்கா பிடாரி ஒரு பெட்டி செய்தி போடுங்க, யார் அந்த பால்கனி பாவை. இப்ப இதெல்லாம் வந்து திமுக காரங்களால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனா அவங்க அதை பேசாம இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, இது என்னத்தை இழுத்துட்டு வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சைட்லைனுக்குள்ள வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா இப்ப ரொம்ப அருவருப்பின் உச்சமா உதயநிதி குறித்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அந்த கமெண்ட்டை சொல்லி, அது அந்த கமெண்ட்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, அந்த கருமத்தை அவர் பேசுற அப்படி கட் பண்ணி வைங்க லைவ்ல இருக்கிறத. உதயநிதி ஸ்டாலின் ஆல்ட் ஆயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அவரு விரைவில் வந்து அதற்கான ஒரு பெரிய பதிலடியையும் அவர் பெறுவார் என்று நினைக்கிறேன். நீ உதயநிதி ஃபோர்ஸ்ல ஒரு அடியை நீ எதிர்பார்த்த, அதாவது உங்க வயசுக்கு நீங்க வந்து தரம் தாழ்ந்து போய் ஒருமையில பேசுறது மட்டும் இல்லாம, ஒரு எப்படி சொல்றது, இந்த மஞ்சள் பத்திரிக்கை அதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆபாச பதர்கள் சில பேர் எழுதுகின்ற கிசுகிசுகளை எடுத்துட்டு வந்து, இந்த கிசுகிசுவை நான் போன டிபேட்ல யாரு பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது, அந்த நபர் இப்ப எப்படி எல்லாம் எடப்பாடிக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு எழுதி கொடுக்குற அந்த சங்கிப்பை எனக்கு தெரியும், வேண்டாம். அந்த சங்கிப்பையில மாத்துனா நீங்க வந்து ஒரு நல்ல அதிமுக காரரா நிறைய பேசுறதுக்கு ஸ்கோப் இருக்கு. அது போல அது என்ன, இவர் ஏற்கனவே வந்து கலைஞரை பத்தி பேசும்போதே கொப்பா, எப்படி கொப்பா, உங்கொப்பா என்ன உங்கொப்பா, இதே மாதிரி உங்களுடைய பெற்றோரை பார்த்து இதே உங்க அப்படின்றத கோ அப்படின்னு போட்டு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க நேரம் என்னன்னா ஆட்டம் காட்டியிருப்பீங்க சார். போன தேர்தலுக்கு ஆராசா அவர்கள் ஒரு கேள்விதான் கேட்டார். அது வந்து தவறான அபியூசிவான வார்த்தையே கிடையாது. அதுக்கு லபோ திபோன்னு குதிச்சு வீட்டுக்கு வீடு போய் ஒரு சமூகத்தினுடைய, ஒரு பெரிய சமூகத்தினுடைய இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினானுங்க.
தாயை இழிவுபடுத்தி இருக்கிறாரு, படுத்தினவர் யாரு, அவர் வேற சாதிக்காரரு அப்படின்னு முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடு அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர்கிட்ட வாக்கு கேட்ட அற்பத்தனமான வேலையை இந்த எடப்பாடி பழனிசாமி போன தேர்தலில் செஞ்சாரு. இந்த முறையும் அதே மாதிரி யாராவது திமுக தரப்புல இருந்து பேசிட மாட்டாங்களா, இழிச்சும் பலிச்சும் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி கிடைச்சிருச்சுன்னா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடாத அந்த அதிமுக கப்பலை ஓட்டுறதுக்கு ஊரு சொரண்ட டபுள்ஸுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒண்டி பழக ஆசை, எதிர்கட்சி தலைவராக ஆசை, யாராவது என்னை வம்பளுங்களேன் அப்படின்னு வாண்டடா வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற அந்த நபர் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் இப்படின்லாம் மரியாதைக்குரிய வார்த்தைகள்ல தான் வந்து உதயநிதி ஸ்டாலினோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ யார் பேசினாலும் அந்த வார்த்தைகள்ல தான் பேசுறாங்க. அதுல விமர்சனம் வைக்கிறாங்க. எடப்பாடி வந்து பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் விமர்சனம். என்ன மிஞ்சி போனா உங்களை என்ன சொன்னாங்க, மண்புழுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆமாங்க, மண்புழு இந்த மண்புழு அப்படிதானே சார் போகும், ஊர்ந்து மண்ணுக்கு எவ்வளவு பெரிய உரம், மண்புழு உரத்துக்கு எவ்வளவு பெரிய. நீங்க விவசாயி வேற, மண்புழு என்ன அசிங்கமா? இன்னொன்னு மண்புழு தோத்து போற அளவுக்கான பொசிஷன்ல இருந்தோம்ல நம்ம. ஆமா, அப்புறம் அந்த பொசிஷன் உதயநிதிக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இப்படி ஒரு ஷேப்ல அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மண்புழுன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பண்ணீங்க, அப்போ உங்களை தானே மண்புழுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் போட்டோ எடுத்து காட்டுறாருன்னு ஹர்ட் ஆகுறாரு. உங்களுக்கு அந்த மாதிரி போட்டோ ஆங்கிளா இருக்கு காட்டுறாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு ஆங்கிள் கொடுத்து நீங்க எடுத்து பேசுங்களேன். அதுதானப்பா அரசியல். யாரு வேணாம்னா இதுல என்னன்னா நேயர் விருப்பம் வேற. இப்பெல்லாம் மஜாவா இருக்கு. அவர் ப்ராப்பர்ட்டி காப்பி பண்ணிட்டு இருக்க, உள்ள இருந்து ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாரு. செங்கல் வேணுமா இருக்கு, எடப்பாடி போட்டோ வேணுமா இருக்கு, நீ என்னென்ன காட்ட போறாரு. விஜய் டிவி ராமர் முத்து ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்து ஒண்ணுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொன்னு அது வந்து ஜனரஞ்சகமா எல்லா தரப்புகிட்டையும் போய் சேருது, ரீச் ஆகுது. அந்த பிரச்சாரத்தின் மீது அவர் மீது ஒரு டேமேஜை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒரு ஆபாசமான கமெண்டை எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து வரப்போற பதிலடி அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும். அது மாதிரியான வேலைகளை திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டே இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழுகிறது. காட்டுக்குள்ள பதுங்கினது, ஆமா, கொலைகேஸ்ல காப்பாத்தினது, யார் காப்பாத்தி விட்டாங்க, அவங்க இப்ப எந்தெந்த கட்சியில இருக்கிறாங்க, இதெல்லாம் தோண்டி எடுத்து 4 பேர் பேசுவாங்க. சிலுவம்பாளையம் சார், அது தெரியும்ல, சிலுவம்பாளையம் கதை தெரியும்ல. ஆமாமா, தலைமுறை வந்ததெல்லாம் நாம சொல்லல, அண்ணாமலை சொன்னாரு. ஆமா, பங்காளிகளுக்குள் நடந்த சண்டை, ஒருவர் கிளம்பி போய் பதுங்கி கிடந்தார், யார் என்று அவர்களே சொல்வார்கள் அப்படின்னு உங்களதான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அண்ணாமலை பேசியதுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல வேற சில வாண்டட் கிரிமினல் கேசஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் எடுத்து பேசுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப அதெல்லாம் பேசக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, அவங்க அப்படி சொன்னா கூட அவங்க இல்லாததை சொல்லலை, இருந்ததை சொல்றாங்க. எஃப்ஐஆரா இருக்கு, உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, உங்களை நீங்க அதுக்காக தேடப்பட்டீங்கன்றது ப்ரூவன். அதனால அதை சொல்றாங்க. நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? டிஃபமேஷன் கேஸ் போட்டா ஜட்ஜி ஏற்கனவே ஒருத்தர் இப்படித்தான் பேசி, அதிமுக காரர் பேசி அதே இடத்துல மேடையை போட்டு மன்னிப்பு கேட்டாரு. அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இந்த கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறாருன்னா நீங்க நினைச்சிடாதீங்க, அது தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவரே அவங்களுக்குள்ள ஏலத்துல வந்தவர். அதனால அந்த ஒன்றிய செயலாளருக்கு இவருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அவருக்கு ஈக்குவலா தான் இவரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு நடிகையை வைத்து பேசுவது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா அதிமுக செய்யறது இருக்குல்ல, அந்த மனநிலையவும் அந்த புத்தியவும் வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து கூறு போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா ஒரு நடிகையினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்துவது, அவங்கள உள்ள இழுத்து விட்டு பேசுறது, அதுல வந்து ஆபாசமான கமெண்டுகள் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருவருப்பாக மாறி இருக்கிறது. அதிமுக இவ்வளவு கேவலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாறிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. இது வருந்த தகுந்த ஒன்றுதான். ரொம்ப ஆபாசமா பேசுறது, பொய்யா வேற பேசுறாரு, வாயை திறந்தாலே பொய். பிரச்சாரத்துக்கு போறேன்ற பேர்ல உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நகை கடன் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னாரு. இந்த இருக்கு ஜிஓ, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை 3/12/2021 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை 2756 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். கடன் வழங்குவதற்கு ஏதுவாக இச்சங்கங்களுக்கு பல்வேறு கட்டங்களில் நிதிநிலை வழங்குவதற்கான நடைமுறை அரசு வகுக்கும் 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு
முதல்ல அதாவது ஆகஸ்ட் மாசமே அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை தள்ளுபடி 2700 கோடி. ஆமா. அடுத்து 1/11/2021 நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்த அந்த ஆண்டு நகை கடன்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு. 5 பவுனுக்கு கீழே அடகு, இன்னைக்கு தெரியல 5 பவுனுக்கு மேல அடகு வைக்க போறது அப்படின்னா அது வேற. ஆமா, பணம் இருக்கு, அது ஓகே. அது இன்னைக்கு விலைவாசியில 1 பவுன் எவ்வளவு தெரியுமா? 1 பவுன் வாங்க முடியாம எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லல, நீங்களே சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி சார் ஒரு பட்டு தங்கம் வாங்க முடியாம எம்புட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாம கிடக்குது அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அந்த சூழ்நிலையில 5 பவுனுன்றத என்ன பேசாம 5 பவுன் அப்படின்னு பெரிய 5 பவுன் அப்படின்னா அந்த 5 பவுன் அளவு கஷ்டம் இருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப 5 பவுன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திட்டம். இதை வந்து மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காதது போல. அது என்ன பிரச்சனைனா, திமுக இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த முதல் கழுத்து 2வது கழுத்து செஞ்சுட்டாங்க. 5 வருஷமா அதை ஃபாலோ பண்ணி ஆமா நாங்க செஞ்சோம்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டாமையே இருந்துட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆமா, பெட்ரோல் விலை குறைப்புமே அதுதான். ஆமா, பெட்ரோல் விலையை குறைச்சியா ஏன்னா வந்த உடனே தானடா குறைச்சாங்க. ஆவின் பால் விலையை குறைச்சியா அதே வந்த உடனே தானடா குறைச்சாங்க. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப இவர்களுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல மறந்து போயிருது. 1000 ரூபாய் மட்டும் ஞாபகம் இருக்கு, ஏன்னா அது மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால. இல்லைன்னா இவங்க வந்து மூடி மறைக்கிறதுக்கு வழி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. அப்புறம் அம்மா மினி கிளினிக்க மூடிட்டாங்க. உங்க மினி கிளினிக் என்ன கிளுகிளுன்னு இருந்துச்சுன்னு பிபிசி தமிழ்ல அடுத்து தள்ளி இருக்காங்க, எடுத்து படிச்சு பாருங்க. மதுரையில மினி கிளினிக் திறந்திருக்காங்க. விரகனூர்ல டீச்சர்ஸ் காலனில ஒரு மாதமா செயல்பட்டு இருக்கு போல. ஒரு மாசமா வெறும் 14 பேர் தான் வந்திருக்காங்க. நோய் நொடி இல்லாத ஒரு நாளைக்கு. ஏங்க அது கொரோனா காலகட்டத்துக்கு தாங்க திறந்தது. உடனே என்ன சொல்லுவாரு, எல்லாம் வீட்டுல இருந்தாங்க அதனால வரல, அப்புறம் கிளினிக் திறந்தீங்க. எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் வந்தா கூட 30 பேஷண்ட் வந்திருக்கோம் சார். ஏங்க அங்க இருக்கிற நர்ஸுக்கும் டாக்டருக்கும் வைத்தியம் பார்த்திருந்தாலே 3 பேஷண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமே சார். இது பரவாயில்ல. அது எங்க தெரியுமா மினி கிளினிக்க திறந்தது? அந்த கட்டடத்தில் இயங்கி வந்த நூலகம் மினி கிளினிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டில் அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மினி கிளினிக் எடுத்துட்டு பிரைமரி ஹெல்த் சென்டரே வந்து விரிவுபடுத்துற வேலைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது வந்து தீவிரமா வேலை நடந்து ஒரு தலைமுறை படிக்கிறதுல வந்து அவ்வளவு பெரிய எரிச்சல் இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, மக்களே சொல்றாங்க. அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் கே செந்தில் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது டிஸ்பென்சரின்றாரு, மருந்துகள் போல செயல்படுதுன்றாரு. டாக்டர் இருக்கணும், ஒரு கம்பவுண்டர் இருக்கணும், நர்ஸ் இருக்கணும், இவங்க எல்லாரும் இருந்தா தான் குறைந்தபட்சம் ஒரு கிளினிக். நம்ம ஏரியால ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்து வைத்தியம் பாக்குற ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா, அவங்களுக்கு வாசல்ல உட்கார்ந்து உள்ள அடுத்து நீங்க போங்க நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படி யாரையாவது நிப்பாட்டி வச்சு பண்றதுக்கு பேர் தான் கிளினிக். சும்மா அப்படியே நாய்ப்படுத்துக்கிறது, இருக்கிற புத்தகத்தை பூரா எடுத்து ஓரம் கட்டிட்டு ஒரு டேபிள போட்டுட்டு. அவங்களுக்கு லைப்ரரியை சிதைக்கிறது தான் கை வந்த கலையாச்சு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததுல அது அவங்க காலங்காலமா அதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. லைப்ரரியை அழிக்கிறதுன்றது, அதாவது தமிழன் அறிவு உலகத்துல வந்து லைப்ரரியை அழிக்கிறவனை வந்து இந்த வரலாறு வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. அது வந்து இந்த யாழ்ப்பாணத்துல இருந்த தமிழருடைய நூலகத்தை எரிச்சதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய கிரேக்க ரோமாபுரி நூலகங்கள்லாம் எரிக்கப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வரலாறு வந்து எரிச்சவனை பூரா காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை சென்னையிலையும் பண்ணிருக்கீங்க, மதுரையிலையும் பண்ணிருக்கீங்க. இது பரவாயில்ல. இது டாக்டர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறார், அந்த அரசு மருத்துவ சங்கத்தினுடைய இவர் சொல்றாரு இல்லையா, ஏற்கனவே இருக்கும் மருத்துவ திட்டங்களுக்கு புதிய மருத்துவர் பணியிடங்களை உருவாக்கி அனுமதி கொடுப்பதுதான் பயனுள்ளதாக இருக்குமே தவிர, இந்த புதிய திட்டத்தில் தொகுப்பூதியத்தில் மருத்துவர்களையும் பணியாளர்களையும் அமர்த்தி இருப்பது. ஒரு டாக்டரே 18,000 ரூபாய் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இதுல டாக்டருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி பொங்க வைக்கிறாரு. எனக்கு புரியல, 18,000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு கூப்பிடுற அளவுக்கு எந்த டாக்டர் இருக்காங்க? அதை மட்டும் சொல்லேன், நான் வேற எதையும் கேட்கல. 18,000 ரூபாய் கொடுத்து வந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டரால முடியுமா? முதல்ல அதே வேலையா அவங்க வேற ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னு நல்ல சம்பளத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கும்னு போவாங்களா மாட்டாங்களா? ஒரு டாக்டரை எப்படிடா கன்சல்டேட் பேல கூப்பிடுங்க? என்னங்கடா கணக்கு? உயிர் காப்பாத்துறதுடா. செவிலியர்கள் கன்சல்டேட் பேல எடுக்க கூடாதுன்னு நாம பேசியிருக்கோம். போராட்டம் நடக்கும்போது ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அந்த இதை வந்து நான் மறுசீரமைப்பு செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்து
முதல் கட்டமா ஒரு பகுதி செவிலியர்களுக்கு முழுமையான 1000 பேருக்கு அவங்களுக்கு வந்து முழுமையான முழு நேர பணியாளர்கள் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றவர்களுக்கும் அது வழங்கப்படும், அல்லது தொகுப்பூதியத்துல பே கிரேட் உயர்த்தி வழங்கப்படும், அல்லது மற்ற சலுகைகள் சேர்த்து வழங்கப்படும், பல விஷயங்களை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போராட்டத்துக்கு ஒரு வந்தாரா, ரோட்டுக்கு வந்தாரா? ஏன்னா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவங்க தானே. ஆமா, ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்புக்குள்ள கான்ட்ராக்ட கொண்டு வந்ததே ஜெயலலிதா தான். சில வேலைகள்ல எல்லாம் கான்ட்ராக்டே விடக்கூடாது, அது புரியவே மாட்டேங்குது. சரி, ஓகே. அடுத்து இன்னும் நிறைய பொய்கள் இருக்கு. இது மாதிரி பல பொய்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தன்மைக்கு ஏத்த மாதிரி இந்த சமூகத்துல அப்படின்னு மழைச்சாரல் மாதிரி தூவி விடக்கூடிய வதந்திகளும் பொய்களுமா இப்ப அப்படியே வந்து ஒரு கோட்டு சுட்டு மாட்டிக்கிட்டு இன்னைக்கு புது நுனி நாக்குல இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இன்டலெக்சுவல்ஸ் அப்படிங்கறது மத்தியில, சமூகத்தின் மத்தியில மலைச்சாரல் மாதிரி இன்னொரு பெரிய வதந்திகளை கிளப்பி விடுறதுக்காக வந்திருக்காண்டா என் செல்லக்குட்டி ஓட்டு வைப் அப்படின்னு. ஓட்டு வைமா அந்த கம்பெனி பேரு. அது யாரு அப்படின்னு என்ன ஓல்டு வைனா ஏங்க ஓட்டு வைப்புங்க. ஓட்டு வைப்பா? ஓல்டு வைன் நல்லா இருக்கும், இது என்ன ஓட்டு வைப்புன்னு தெரியல. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுக்கு இப்ப எப்படி திமுகவுக்கு பெண் வேலை பார்க்கறாங்களோ அதே மாதிரி அதிமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் பிரமாண்யா அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய இன்னொரு பிரமாண்யா தப்பு இல்ல சொல்லிக்கலாம். ராமானியா நிறுவனத்துக்கு துணை பிரிவு அமைப்பு தான் இந்த ஓட்டு வைப் அப்படிங்கிற அந்த நிறுவனம். இது என்னன்னா பேனரை மாத்திட்டு போறது. அவங்க வந்து எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்க எப்படி டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு காரு, நடுவழியில ஒரு காரு, நடுத்தெருவுல ஒரு காரு, அமித்ஷா வீட்டுல ஒரு காருன்னு மாதிரி போனீங்களா, அந்த மாதிரி திரும்பி வரும்போது கர்ச்சீஃப் அது 4ஆம் தேதி கர்ச்சீஃப் போடுவீங்க. என்னன்னா இந்த நிறுவனத்தின் அடிப்படையில் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சர்வே ஒண்ணு வெளியிடுறாங்க. அம்பானி சேனலை செலக்ட் பண்ணி சர்வே அந்த சர்வே வந்து முழுக்க ஒரு திரிக்கப்பட்ட கருத்து திணிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ப்ரீபோல் எலெக்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று வரப்போதும். என்னாண்டு திமுக ஐடிவி எடுத்த கருத்து கணிப்பு வெளியாகுது. அப்படிதானே இருக்கு. நீங்க ஒரு கம்பெனியை வேலைக்கு வைப்பீங்களா, அந்த கம்பெனி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுமா? இதை நாங்க நம்பணுமா? அது எதுக்கு நீ அதை வெளியிடணும் எனக்கு புரியல. ஏண்டா இதை இட்லின்னு சொன்னா சட்னியை நம்பாதடா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கே வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனமே வந்து ஒரு சர்வே, அந்த சர்வே நியூஸ் 18 மாதிரியான பெரிய ஊடகத்துல வர்றது, அம்பானி நிறுவனத்துல வர்றது. இதுக்கு வந்து மேல இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை கட்டாயம் நம்ம வெளியிட்டுறோம், இதை வச்சு பாருங்க தமிழ்நாட்டுல அனல் பறக்க போது, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு அலைகள் வரப்போகுது அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்றது அப்படிங்கறத நோக்கி உயர்த்துகிறார்கள். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நிறுவனம் வந்து ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு எடப்பாடி கிட்ட வேலை பார்க்குது. அப்ப அந்த பேமெண்ட்டுக்கு விசுவாசமா நான் வேலை பார்த்திருக்கேன்னு காட்டுறதுக்காண்டி இல்ல வாங்கின காசுக்கு ரிசல்ட் மாதிரி ஒண்ணு காட்டு அப்படின்னு நினைச்சு அவன் தேடின மண்டதான் நியூஸ் 18 இங்கிலீஷ் மண்டை. அவன்கிட்ட போய் நம்ம உட்காந்து முகம் அரைச்சிட்டோம்னா சித்தப்பா பார்க்கும்போது ஆஹா வார்வலஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சித்தப்பா நம்பிடுவாருன்னு அவன் அங்க பேர். அவனுக்கு தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்றான். அந்த நிறுவனம் உன்ட்ட வாங்கின காசுக்கு சித்தப்பா கரெக்டா இருக்கணும்ன்றக்கா செய்யறாங்க. நம்மளுக்கு என்ன வயசாகுது? நம்ம ஏமாறலாமா? இப்படி ஊரு உலகமே கடந்த 1 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கு. நண்டு சிண்டுலாம் எடுத்துட்டு வந்து சர்வேன்னு எடுத்து போடுறான். எல்லாத்துலயும் திமுக கூட்டணி வந்துகிட்டு இருக்கு. போற இடத்துல பூரா திமுக கூட்டணி லீடிங்னு வந்துகிட்டு இருக்கு. இதை நம்பலாமா? நீங்க நம்புறீங்களா, இல்ல நம்ப வைக்கப்படுகிறீர்களா, அல்லது நீங்களே இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆனா உங்க சொந்த கம்பெனிக்காரங்க கூட நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தொங்கு சட்டசபை இடத்துலதான் போடுறாங்க போல. உண்மை மாதிரி இருக்குனுங்களே ப்ரோ. அவளை ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஒரு 60-70 அந்த மாதிரி 70 kgs போட்டுட்டுமா? போடுங்க. அதுல 112 சீட் அவர் ஜெயிப்பாரு, 118 சீட் ஜெயிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணக்கு. அது கிட்டத்தட்ட நீங்க அதுல எப்படி பொய்ன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தாவேக்கா 2 to 6 ஒரு நம்பர் போட்டிருப்பான். அவன் அப்பிடவிட்டே தாக்கல் பண்ண தெரியாம 3வது தடவை திருச்சிருக்காங்க. அதாவது அந்த கட்சிக்கான தலைவருக்கே இதுதான் நிலைமை. MP வில்சன் போட்டிருக்கிறாரு, உன் வாழ்க்கையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீ பண்ற முதல் வேலை அப்பிடவிட்டு தாக்கல் பண்றதுடா. அதையே 3 தடவை பண்ணிருக்காரு. என்ன கேக்குறேன், செங்கோட்டையன் இருக்காரு. சரி, அவர் எப்படியோ நம்மளுக்கு தெரியாது.
அவர் பல தேர்தலுக்கு இந்த மாதிரிலாம் நாமினேட் பண்ணியிருப்பார். கட்சிக்காரங்க பல எம்எல்ஏக்கு அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 எம்எல்ஏக்களுக்கும் அவர் தான் வந்து வேட்புமனு தாக்கல் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு பண்ணுவார். சரி, அவரை கூப்பிட்டு பனையூரில் உட்கார வச்சு ஒரு டீயை கொடுத்துருந்தா வித்தவுட் சுகர். எதுக்கு உங்க கட்சி பொதுச் செயலாளர் ஏற்கனவே புதுச்சேரியில எம்எல்ஏ தானையா? நீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இந்த ஊருக்குன்னு பண்றதுக்கு இங்க ஒருத்தர் இருக்கிறாருல்ல. எல்லா ஊர்லயும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான்யா. இல்லைங்க, அங்க வந்து 1000 ஓட்டு ஒரு தெரு. இப்ப என்னன்னா இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க, புஷியானதும் செங்கட்டும். தள்ளிவிரே நம்ம வந்து அஃபிடவிட் ரெடி பண்ணிடுவோமா தள்ளிவிரே அப்படின்னு ஆதரிச்சுனா, ப்ரோ அஃபிடவிட் நம்ம இவன் கொஞ்சம் இங்கிலீஷ்ல நல்லா பேசுறான், இவன் கொஞ்சம் நல்லா பேசுவான். யாரு அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசல, தமிழ்ல தான் பேசுறீங்க. அது காதுல இருக்கு. பயங்கரமா பேசுறான், ஏதோ புது லாங்குவேஜ் இருக்கு. என்ன லாங்குவேஜ் இது? இந்த லாங்குவேஜ்ல நம்ம படம் எதுவும் டப்பிங் பண்றோமா? ஐயா அது வந்து ஸ்பெஷலி டெய்லர்டு மேடுங்கயா. அவருக்கு மட்டும்தான் அது வந்து 5 வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அப்படி ஒரு நிலைமையில பரிதாப நிலைமையை நோக்கி அவனுங்க தவிச்சிட்டு இருக்கிறானுங்க. 5வது முறையா நீங்க அப்படி விட்டு போட போறீங்க. இதுல பாருங்க சம்பந்தி, இந்த செங்கோட்டையன்லாம் நாமினேஷன் ஓகே ஆயிடுச்சு, தலைவர் விஜய்க்கு தான் ஓகே. பரவாயில்லங்க, 3வது முறையா தாக்கல் செய்தாரு, ஃபயர் விடுறாங்க. அடப்பாவி, அவன் திருத்தி இருக்கிறான்டா 3 தடவை. அதை கூட ஒருத்தன் வந்தாயா எடுத்து தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்து, இந்தாங்க நீங்களே மீதியை ஃபில்அப் பண்ணி. அவர் அப்படியே பார்த்து, ஏதாவது எழுதிட்டு வாடா அப்படின்ட்டாரு. எதுவுமே இல்லையான்ட்ட. நான் என்னத்த எழுதுறது இதுல அப்படின்னா, பேனா இருக்காடா இருக்கு, அதை வச்சு எழுதுறா, எதையாச்சும் எழுதிட்டு வாடா. இன்னொரு வேட்பாளர் வந்திருக்கிறாரு, ஆதார் கார்டே இல்ல. தம்பி வேட்புமனுவே மறந்து வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். சுத்த கோமாளி குண்டங்களை வச்சுக்கிட்டு 234 தொகுதியில போட்டிடு, நீ போட்டிடுறீ மாப்ள, உனக்கு இருக்கு அன்னைக்கு. இப்படி ஒரு மோசமான நிலைமை. அப்புறம் பிரச்சாரம் கேன்சல் பண்ணியாச்சு போல. ஆமா, அது ஏதோ அதுவும் திமுக சதி. எவ்வளவு மோசமான கவர்மெண்ட். அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டா எங்க அண்ணன் அப்படியே கிடுகிடுன்னு வந்துருவாரு. அவர் தான் தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடுவாரு, வீட்டுக்கே போக மாட்டாரு, ஃபுல் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு அப்படின்னாரு. என்ன ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாரோ தெரிலடா, இப்போ வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு. அப்புறம் அனுமதி கிடைக்கலன்னு உடனே மட்டும் திமுக வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தான் சொன்னாங்க அனுமதி கொடுக்குற அதிகாரம் வந்து திமுக இல்லைன்னு. இப்ப தடுக்கிற அதிகாரம் இருக்குன்னு இவங்கெல்லாம் நம்புறாங்க. அதையும் எப்படின்னா நம்ப வைக்கணுன்றதுக்காக அதில் இருக்கக்கூடிய சில நபர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிறார்கள். அப்போ கூட வாயை திறந்து தேர்தல் ஆணையம், பாஜக இந்த வார்த்தை வரவே வராது. இல்ல எப்படி வரும்? அவங்க எங்களை எதிர்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. ஏன்னா நாங்க தான் அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனா எனக்கு என்னமோ விஜய் வந்து திட்டமிட்டே தன்னுடைய நாமினேஷன் செல்லுபடி ஆகக்கூடாதுன்றதுக்காக. இப்ப இவர் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் இருந்தாரு, 30% வருமா 60% வருமா, 80% வேட்புமனு நிராகரிக்க போறாங்க. அதை பத்தி பேசுகிறா. முதல்ல நீங்க சவால் விடுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஏன் தொகுதிக்கு வர முடியுமான்னு. தொகுதிக்கெல்லாம் போக வேண்டாம், நீ காரைக்குடியில எங்க அண்ணன் கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பார்ப்போம். யானை மிதிச்ச மாதிரி என்னடா எந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கிறாரு. அவர் பாக்குற ஆளுதான் பாக்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குற மாதிரி இருப்பாரு. இந்த மாசம் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் ஃபுல் டைம் வேலை பாக்குறோம். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இங்க நார்த்ல எப்படி பிரேமலதாவோ சவுத்ல அவங்க அட்டி இறங்கி ஒவ்வொன்னும் வெடி மாதிரி இருக்கும். 5 வருஷம் அமைதியா இருந்து இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிற போல் இருக்கு. இல்ல நான் வந்து பெரிய ஃபேன் கார்த்தி சிதம்பரத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெரிய ஃபேன். ஜிஎஸ்டி எல்லாம் அப்படி போறவங்க டீல் பண்ணிட்டு போவாப்புல. அவருடைய அந்த பொருளாதார அறிவு இருந்தாலும் கூட அதை எளிமையா எளிய மக்களுக்கு ஏற்ற வகையில் அவர் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்விட்டர்ல வேற உட்காந்து ஒரு மிதி. யாருக்கு? அண்ணனுக்கா? சீமானுக்கு என்ன பண்ணணும்? ஓட்டு பண்ணுமா இல்ல விபதி அடிச்சு அனுப்பு. சீமான் தான் வந்து பேச்சு புலி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவரையே நிப்பாட்டி வச்சு உனக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம், நீ கிளம்பி போய் சென்னையில இருந்துக்கிற, உனக்கு இங்க வீடு இருக்கா, அதுக்கு உனக்கு நீ இந்த ஊருக்காரனா முதல்ல அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல அடி. அதுல ஒருத்த வந்து நீங்களும் உங்க அப்பா ஊர்ல இருக்கீங்களா அப்படின்னு. பரவாயில்ல, என் டிராவல் பண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கேன் வாழ்த்துக்கு.
இந்த டாக்டர் அந்த கோமாளி அவர் வேற ஏதோ ஒரு பேட்டி கொடுக்க பல் பிடிங்கி நீங்கள் எத்தனாவது உங்களுக்கு எப்படி உங்களுடைய போட்டி எப்படி பாக்குறீங்க அப்படின்னு காமெண்ட்ல போய் எது 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போட்டிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் போடுற டாக்டருக்கு லைக் போடுங்க, சர்வீஸ் பண்ற மாங்குடிக்கு ஓட்டு போடுங்க, பட்டையை கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் படு பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. இதுல நம்ம பிரசாந்த் பாண்டா வேற என்ன வாழ்ந்தாளுக்கு அவர் சும்மா இல்லாம, அதாவது விஜய் ஜீ தமிழ்ல ஒரு மணி நேரத்திற்கு மேலான இன்டர்வியூ கொடுக்கலாம் என்று டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறதாம். அர்ச்சனாவா டிடியா அதை விடுங்க, டிஸ்கஷன் ஃபார் அன் இன்டர்வியூ. வாட் இஸ் திஸ் ஸ்கிரிப்ட்? எது டிஸ்கஸ் பண்றீங்களாடா? இன்டர்வியூனா கேள்வி கேட்க போறாங்க, அது கேட்கல டிஸ்கஸ் இல்ல. மெயில்ல ஒரு கேள்வி வாங்க, அந்த கேள்விக்கான பதில எடுத்துக்க, நீ கிளம்பி போ, ஒரு பேப்பரை வச்சுக்க, ஷூட் பண்ணிட்டு. ஏற்கனவே NDTV கார 5 மணி நேரம் டிஸ்கஷன் சொல்லாதீங்க, நம்ப முடியாது. கேமரா வெளியில இருந்து ஹையர் பண்றீங்களா இல்ல அந்த யூனிட்லயே எடுப்பீங்களான்னு நீங்க அங்கனுக்குள்ளேயே மொபைல்லாம் சீஸ் பண்ணிட்டு வச்சு அந்த பேட்டி சொல்றேன். தமிழ்நாட்டு கேமராமேன் எவனை நம்பியும் உட்காராதீங்க. நன்மைக்கா 2 இன்சிடென்ட் சொல்றேன். நம்பர் 1, அண்ணாமலையை பேட்டி எடுக்கிறேன்னு போனாங்க ஊருக்கு. அப்போ அண்ணாமலை பயங்கர மாசு, ரஜினிகாந்த் இவரதான் முதல்வராக போறாரு, வேலையை விட்டு வந்துட்டாரு, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஆச்சா பூச்சா புலி எடுத்தது எடுக்காதுன்னு புரண்டுகிட்டு இருந்தாங்க. அண்ணா நான் ஏழை விவசாயிங்கண்ணா அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்ன உடனே பசுமை விகடன் இந்த வாடகை உழுகிறதுக்குன்னு கிளம்பி போனாங்க விகடத்துல இருந்து. சார் பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கீங்களே சார், அப்படி தோலை தூக்கி போடுங்க சார் அப்படின்னு உடனே, நான் நல்லா இருக்குமாங்கண்ணா, நல்லா இருக்கும் சார் அப்படி எடுத்து ஒரு ஸ்டில்லு, அந்த ஒரு போட்டோ செம என்ன வைரல், பாசிட்டிவ் வைரலா இல்ல, வடிவேல ஆடு விடுற போட்டோ போட்டு அந்த கேரியரே க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. இப்ப லிட்டரலா அவர் ஒவ்வொரு இடத்துல போய் ஆடு விடுற நிலைமைக்கு நிக்கிறாரு. சொல்றேன், சென்னை IITல ஒரு பங்கன், காஞ்சி காமவாடி பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போட்ட உடனே என்ன தேசிய கீதம் போட்டாங்களா, தமிழ் தகவல்கிட்ட போட்டாங்க. தமிழ் தகவல்த்து போடும் போதே PR ஒருத்தர் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாம் ஆஃப் பண்ணும் போது ஒருத்தர் மட்டும் அப்படின்ட்டு கரெக்டா தமிழ் தகவல்த்து பாடும்போது பட்டன் அமைக்கி விட்டா திருப்புனா காஞ்சி காமகோடியை போட்டு பொலந்து பொலந்து தமிழ்நாட்டு பாடல் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் ஜீவோ போட்டு கட்டாயணி எந்திரிச்சு நின்று ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு வந்துருச்சு. இப்படி பல கேமரா சம்பவங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அது பல கேமராக்கள் சொல்ல முடியாது, சில கேமராக்கள் எதெல்லாம் எடுத்து வெளியிட்டது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் நாட்டுக்குள்ளே வர முடியாம சுத்திட்டு இருக்காங்க. அந்த நெருக்கடி எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஷூட்டை வெல் பிளான்டா பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் யாராவது மொபைல்ல வீடியோ எடுத்து கூட அனுப்புவாங்க, ட்ரோலா மாறிடும். அதனால விஜயண்ணா கவனம். எடுத்தாலும் அதுல வால்யூம் கேட்காது, ஓப்பன் ஆடியோ இருக்காது, அது டப்பிங்கா. இவர் மரல வாய்க்குள்ளே டப்பிங்ல பண்ணிக்கலாமா? பண்ணுவாங்க, டப்பிங் பண்ணுவாங்க இருக்கும். பல எடிட் போய் தான் வரும். அப்படிதான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்படி ஒன்றும் நீங்க சரி ஓகே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பார்ப்போம். அடுத்து வீடியோ பிரச்சாரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார், வெளியில வர முடியல அப்படின்றதுக்காக. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல வேண்டிய நிலைமையை நோக்கித்தான் நகர்ந்து விட்டுருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இவர் கடைசியா கொடுத்த இன்டர்வியூ நெல்சனோட நினைக்கிறேன். இவரும் நெல்சன் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நம்ம நெல்சன் சேவியர், அவர் நெல்சன் சேவியர் எல்லாம் போனா போட்டியை கழுவி உருவி கழுத்துல மாலையாக்கி மத்த கேமராமேனாவது போட்டோ எடுத்துட்டு தான் வருவாங்க. நெல்சன் சேவியர் போனா போட்டோ எடுத்து மாலையா கொண்டு வந்துடும். நீ குடுறி ஒரு பேட்டி மட்டும் குடுறி அங்க அப்படி ஒரு நிலைமை. இவர் இந்த பீஸ்ட் படத்துக்காக போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இதுக்குதான் டிஸ்கஷன் நினைக்கிறேன். நான் இப்படி தலையை சாச்சு உட்காருவான், இப்படி தலையை சாச்சு உட்காருவான், இல்ல இப்படி பொழந்துக்குவா. அது தேர்தல் இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நம்புற அளவுக்கு ஒரு தற்குறித்தனத்தோடு தான் இருக்கிறார் என்பதால் தான் நம்ம செல்லமா அவரை தற்குறி. எடப்பாடி பேட்டி கொடுத்துக்கிறார் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அது வாட்டுக்கு என்னமோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் நியூஸ் 18 பேட்டி கொடுத்திருந்தாரு, அது ஒண்ணு போயிட்டு இருந்தது. இந்த நேரத்துல எல்லாரும் பேட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் ANI பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாரு,
தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திமுக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு போயிட்டாப்புல. அது மாதிரி நிறையா இந்த மாதிரி நேரங்களில் கூஸ்பம்ஸ் வரும். ஆனால் இவருக்கு மட்டும் ஸ்கிரிப்டட் ஷோவாக ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.